போரூர் ஏரியிலேருந்து அப்ஸ்ட்ரீம் போரூர் ஏரிக்கு வரக்கூடிய தண்ணீர் இந்த மதுரவாயில் பைபாஸ் வழியாக ஒரு புஷ் த்ரூ கல்வெர்ட் 2 இடங்களில் நம்ம பெரிய கல்வெர்ட் அந்த ஹைவேஸ்க்கு கீழே போட்டுட்டு அந்த தண்ணியை டைவெர்ட் பண்ணியிருக்கோம். இது நேர ஒரு சைடில் மணப்பாக்கம் கேனாலுக்கு போகுது. ஆனால் மணப்பாக்கம் கேனாலுடைய கெப்பாசிட்டி சுமார் 300 கியூசெக்ஸ் தண்ணி தான் அதில் போக முடியும். அதனால் அந்த தண்ணி டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு தனியாக கோலப்பாக்கம் கிரிகம்பாக்கம் கேனால் இருக்குது. அந்த வழியாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹெட் ஒர்க்ஸ் மாதிரி ஒரு ஸ்லூயிஸ் கேட் போட்டுட்டு அந்த தண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணி பாதி தண்ணி இங்கே டைவெர்ட் பண்ணுவோம், பாதி தண்ணி அப்படி போகும். அதுக்காக அந்த தண்ணி ரிவரில் வடிகிறதுக்கு போதியான அளவுக்கு வழி வேணும், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின். அந்த எல்லா ஒர்க் இப்போது நீர்வளத்துறை மூலமாக பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒர்க் பாக்கி இருக்குது. அது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி மெட்ரோ போர்த்துறையில் நம்ம அங்கே போரூர் ஜங்ஷனில் இப்போ பார்த்தோம். போரூர் ஜங்ஷனில் போரூர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு ரோடும் இந்த புனமல்லி மவுண்ட் புனமல்லி ரோடு இருக்குது. அதில் எப்போவுமே தண்ணி நிற்கும். அங்கேயும் இதே மாதிரி அங்கே ஏற்கனவே ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இருந்தது. ஆனால் அந்த மெட்ரோவுடைய ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ப்ளஸ் லெவல் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ அங்கே தற்காலிகமாக பைப்ஸ் போட்டுட்டு அந்த தண்ணியை டைவெர்ட் பண்ணி நேர வானகரம் பக்கத்தில் அந்த இதுக்கு போயிடும். அது வாட் இஸ் இட் கூவம் ரிவருக்கு. ஸோ அதுக்கு அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அங்கே பம்பிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு தனியாக பம்ப் இன்ஸ்டால் பண்ணி, ஏன்னா அந்த ட்ரெயினில் போதியான அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாதனால் தற்சமயம் தனியாக பைப் லைன் போட்டுட்டு அந்த பம்பிங் ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்கு. அதை தவிர அங்கே இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது என்ன பார்த்தோம், நிறைய ஏற்கனவே பழைய ட்ரெயினில் நிறைய சில்ட் டிபாசிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தூர்வாரம் பண்ணி ஹைவேஸ் மூலமாக இப்போ விரைவில் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஒர்க்கும் முடிச்சிடுவாங்க. எங்கெங்கே சில கேப்ஸ் இருக்குது அந்த கேப்பும் அந்த ஒர்க் ஹைவேஸில் இப்போது விரைவில் ஆரம்பித்து அதை நெக்ஸ்ட் 1 மந்த்க்குள்ளே அதை முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பண்ணால் அந்த பகுதியில் இந்த போரூர் சந்திப்பில் உள்ள வழக்கமாக நிறைய தண்ணி தேங்கும். அந்த பிரச்சனையும் நமக்கு அதுக்கு தீர்வு ஒரு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.